ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஏன் அவரை உண்டாக்கினார் என்ற கேள்வி அநேகருக்கு எழும்புகிற உண்மையை நமக்கு தெரியும். உலக பழமொழிகளில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லுகின்ற வார்த்தைகள். ஏசையா 43:7 முன்கூட்டியே சொல்லப்பட்ட வார்த்தைகள், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரை கொண்டு வா என்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள். நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக என்பதுதான் பதிலாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கூறும்போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள். கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சம் மற்ற மக்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய அளவில், தேவன் அதனால் மகிமைப்படக்கூடிய அளவில் நாம் நடந்து கொள்வோமே ஆனால் தேவனுடைய நாம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.